மழை காலம் வந்தா கோழியெல்லாம் சீக்கு வந்து சாவுது. எனக்கு தூத்துக்குடி வாழ்க்கை இப்படிதான் போகுது. வணக்கம் நண்பா. நம்ம தூத்துக்குடி வந்து ஒரு 4 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 4 மாசம் இல்ல 3 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த 3 மாசம் தூத்துக்குடியில நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுது? அப்படின்றத அந்த காணொளிய பார்க்க போறோம். பெருசா ஒண்ணும் டிஃபரெண்ட் இருக்காது. நம்ம வந்து சென்னையில இருக்கையில சென்னை வாழ்க்கைன்ட்டு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அப்ப இப்ப தூத்துக்குடில வந்திருக்கோம். தூத்துக்குடில ஒரு நாள் நமக்கு எப்படி போகுதுன்னா, இப்படிதான் போகுது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன ஒரு சில சேஞ்சஸ் சென்னையில இருக்கையில நம்ம நண்பனோட சுத்துவோம். ரூம்ல வாழ் வாழ்ன்னு கத்துவோம். அப்புறம் பசி வந்தா நைட்டு ஆனா அம்மா உணவகம் போய் அம்மா உணவகத்துல சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம நண்பன் சும்மா இருக்க முடியாம தலையில தட்டி எங்கிட்டாவது இழுத்துட்டு போவான். ஊர் சுத்துவோம். ஜாலியா இருந்தோம். இப்ப தூத்துக்குடியிலன்றப்போ ஒரு சில சேஞ்சஸ் தூத்துக்குடியில நம்மளுக்குன்ட்டு பெருசா யாரும் இல்ல. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு எவனும் கிடையாது. தனிமையா தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து தனிமையிலே வாழ்க்கைய வாழ பழகுங்க. அப்புறம் வந்து பேக்கிரவுண்ட் பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கும். காடு மாரி இருக்கும். இது எந்த இடம்னு கேட்காதீங்க. இது இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்றப்ப நான் வந்து சொந்த ஊர்ல இருக்கேன். அதுக்கான காரணமும் இந்த காணொளியின் கடைசியில சொல்றேன். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. கடைசியில அப்படி ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அது என்னன்றத இந்த வீடியோல பார்ப்போமா? ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் சக்தின் எக்ஸ் விலாக்ஸ். சென்னையில மாரி தான் இங்கேயும் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பரபரப்பா பல்ல தேய்ச்சுட்டு வேலைக்கு போகணும். நம்ம இங்க வந்து சைனீஸ் மாஸ்டரா இருக்கோம். சைனீஸ் மாஸ்டர் காலைல 5 மணிக்கு என்னடா வேலைன்னு கேட்டிங்கன்னா, சைனீஸுக்கு கிடையாது. காலைல போயிட்டு இந்த சாண்ட்விச் போடுறது, இட்லி, சட்னி இந்த மாரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு வருவோம். அப்படியே காலைல 5 மணிக்கு சோம்பேறியா வேண்டா வெறுப்பு புள்ளைய பெத்து காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாரி வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். சின்ன சின்ன வேலை தானே 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அண்ணன் கையால ஆறிப்போன ஹார்லிக்ஸ வந்து 2 மடக்கு குடிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து அடுத்து ஜிம்முக்கு போறோம். அதுக்கு எனர்ஜி வேணும்ல அதனால தான். அப்புறம் ஹார்லிக்ஸ குடிச்சிட்டு நேரா ரூமுக்கு வந்துட்டு, அங்க வந்து ஒரு சாண்ட்விச் போடையில பிரெட் கருகி போச்சு. அதில லைட்டா அப்படியே ஜாம்லாம் தடவி மேல கொண்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பிரெட் ஜாம் டெய்லி தின்பேனான்னு கிடையாது. என்னைக்காவது கருகி போச்சு, பிரெட் உடைஞ்சு போச்சுன்னா, அந்த மாரி நாள்ல மட்டும் இந்த மாரி மேல கொண்டு வந்து சாப்பிடுறது. அது முடிச்சுட்டு ரூம்ல வந்து இப்போ வஉசி சந்தைக்கு போயிட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். அதில 2, 4, 4, 5 பேரிச்சம்பழத்த வாங்கி வாயில போட்டுக்க வேண்டியதான். இது ஏன்னா காலையிலேயே ஒரு எனர்ஜி வேணும். வெறும் வயித்தோட போய் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அது உடம்புக்கு நல்லதில்ல. இப்ப இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நம்ம வெறித்தனமா ஜிம்முக்கு போறோம். பல நாள் ஆசை ஜிம்முக்கு போகணும்னு அது இங்க வந்து தான் நிறைவேறிருக்கு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஜிம்முக்கு போனோம்னா அது தூத்துக்குடி தான். அப்புறம் அந்த பெரிய நெல்லிக்காவ வந்து கட் பண்ணி இந்த வாட்டர் கேன்ல போட்டு தண்ணிய புடிச்சு வச்சுருவேன். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீல். அவன் புரோட்டீன் கலக்கி குடுப்பாய்ங்க. நம்ம வந்து இத தான் குடிக்கிறோம். அப்புறம் மீஷோல ஆர்டர் போட்டு அந்த வீணா போன ஷூவ போட்டுட்டு கிளம்ப வேண்டியது. ஏன்னா நம்ம எத்தன நாள் ஜிம் போவோம்னு தெரியாது. நம்ம வெளியில ரூ. 500 ரூ. 1000 குடுத்து வாங்கி 2 நாள் ஜிம் போயிட்டு அத தூக்கி போட்டோம்னா அது வேஸ்ட்டு தான். அதனால தான் சிம்பிளா கம்மியான பட்ஜெட்லன்னு சொல்லி அதில வாங்குனேன். மத்தபடி இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நேரா ஜிம்முக்கு வந்துட்டு வார்ம் அப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஜிம்முக்கு போறவங்களுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு சொல்றேன். இந்த ஜிம்முக்கு போனோனே ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் அவுட் பண்ணாம வார்ம் அப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்னாவது நல்லா வார்ம் அப் பண்ணுங்க. அவ்வளோ சொல்றேன். நானே பண்ண மாட்டேன். அது ஒரு விஷயம். ஒரு நாள் வந்து வெறித்தனமா இல்ல இன்னைக்கு வார்ம் அப் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சில குரங்கு வித்தைகள்லாம் காமிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். பரவாயில்லங்க வெற்றிகரமா 1 1/2 மாசம் ஜிம்முக்கு வந்திருக்கேன். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய வெற்றினே சொல்லலாம். அங்க வந்து நெறைய ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சாங்க ஜிம்லயும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைம் கிடைச்சுச்சுன்னா ஜிம்முக்கெல்லாம் போங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒர்க்ல என்னதான் ப்ரெஷர் இருக்கலாம், ஃபேமிலில ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாரி இது டென்ஷன்லாம் மண்டையில ஏத்திக்கிறதுக்கு இந்த மாரி ஜிம்முக்கு வந்தோம்னா, ஒர்க் அவுட் பண்ணணுன்ற மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும். மைண்ட் ஒரு மாரி ஃப்ரீயா இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அறுவைய போடுறேன்னு நெனைக்க வேண்டாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொன்னேன் அவ்வளோதான். அவ்வளோ சொல்றேன். நானே இன்னும் எத்தன நாள் ஜிம் வருவேன்னு தெரியல. அது ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒர்க் அப்படி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அது முடிச்சுட்டு இங்கேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிருது. இருந்தாலும் என்ன பண்றது 3 மாசம் ஃபீஸ கட்டிட்டோமே அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து தான் ஆகணும். இந்த ஜிம்முக்கு ஜாயின் பண்றதுக்கே பல போராட்டம் ஆயிடுச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம பக்கத்துல நெறைய இடத்துல ஜிம் விசாரிச்சோம். ரூ. 800 ரூ. 1000 இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் 3 மாசத்துக்கு ரூ. 1000 அதனால வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இங்க பக்கத்துல வந்து குச்சி இருக்கும். அத பார்த்தோன்னே நமக்கு சிலம்பரசன் மாரி மைண்ட் செட் வந்துரும். நம்ம வந்து சென்னையில இருக்கையில ஒரு அண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிலம்பம் சொல்லிக் குடுத்தாங்க. அத வச்சு இங்க சும்மா படம் காட்டிட்டு சிலம்பத்த தூக்கி ஓரமா போட்டுருவோம். ஏன்னா ரொம்ப படம் காட்டுனோம்னா நம்ம டம்மின்றத கண்டுபிடிச்சுருவாய்ங்க. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வார்ம் அப்புக்கு அப்புறம் வந்து உள்றக்க போயிருவோம். 2ம் ஒரே இடத்துல தான் வெளியிலயும் இருக்கு, உள்றக்கையும் இருக்கு ஜிம்மு. வெளியில காத்தோட்டமாவும் பண்ணலாம். உள்றக்க ஃபேனு, லைட்லாம் இருக்கு. உள்றக்கையும் இது பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து உள்ற தான் வந்து பண்றோம். ஏன்னா உள்ற தான் நெறைய மிஷினரிஸ்லாம் இருக்கும். இன்னைக்கு வந்து செஸ்ட் ஒர்க் அவுட். நம்ம வந்து வாரத்துல ஒரு 5 நாள்ல 6 நாள்னாவது ஜிம்முக்கு வந்துருவோம். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஒர்க் அவுட் மாரி. இன்னைக்கு வந்து செஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஆனா என்ன அது ப்ராப்பரா நம்மளுக்கே பண்ண தெரியாது. ஏன்னா இங்க பெருசா கைடன்ஸும் யாருமே கிடையாது. மத்தவங்க பண்றத பார்த்து ஓ இப்படிதான் பண்ணணுமான்னு குருட்டு வாக்குல நம்மளும் அடிக்க வேண்டியது தான். இது என்னைக்கு வந்து பேக் பெயின் ஆகப்போகுதுன்னு தெரியல.
முடிஞ்ச அளவுக்கு எது பண்ணாலும் அத வந்து முறையா கத்துக்கிட்டு பண்ணுங்க. அரைகுறையா பண்ணீங்கன்னா, அது பின்விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அதே மாரி இந்த ஜிம்ல நம்மளுக்கு வந்து நெறைய ரோல் மாடல் இருக்காங்கன்னே சொல்லணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா அர்னால்டு மாரி இருப்பாங்க. உண்மையாலுமே அவங்களலாம் பார்க்கல, நம்மளும் இவங்கள மாரி மாறணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்துரும். ஓரளவு சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுது. டீ ஷர்ட்லாம் டைட் ஆயிருச்சு. இதெல்லாம் பார்க்கையில நமக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. வேணும்னே தான் அந்த மாரி டைட்டான டீ ஷர்ட் போட்டு வந்தேன். மத்தபடி பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் ஜாயின் பண்ண நாளுக்கும் இப்பைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகுது. நம்ம கேமரா குவாலிட்டி அப்படி அதனால பெருசா ஒண்ணும் தெரியல. "நீ என்னடா சொக்கா கூட இல்லாம நிக்கிறேன்னு" யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். சும்மா ஜிம்முங்கிறதுனால அப்படி பண்ணேன் அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா மட்டும் தான் மசில்ஸ் கெயின் ஆகும். உடனே ஜிம் கைடன்ஸ் மாரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் அப்படியே அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்த போட்டு கிளம்பியாச்சு. இதில நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நம்மளுடைய கையெழுத்து வந்து தமிழ்ல இருக்கும். ஏன்னா தமிழோட பெருமையை நம்மனாவது அட்லீஸ்ட் ஒரு கையெழுத்துலனாவது காட்டுவோமே. நம்ம என்ன வெள்ளைக்கார துறையா இங்கிலீஷில் கையெழுத்து போடுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன இதில் வந்து மூ சக்தி அப்படின்ட்டு நான் தமிழ்லேயே கையெழுத்து போட்டேன். அங்கேருந்து கிளம்புற வழியில் பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். ஆட்டுக்குட்டி இல்ல, அது ஆடு தான். ரூமில் சாப்பிட்ட வாழைப்பழத்தோலை வந்து எதுக்கு வீணாக தூக்கி போடணும்? குப்பையில் போடுறதுக்கு வெளியில் தூக்கி போட்டோம்னா யாராவது வலிக்கி விட்டு விழுந்துறாங்க. இந்த மாதிரி ஆட்டு மாட்டு கொடுத்தோம்னா அதோட பசியாரும் நம்மளோட பசியாருங்கிற ஒரு நல்ல விஷயத்தினால சொன்னேன். அப்புறம் அன்றைக்கி ரூமில் வந்து வாழைப்பழம் தீர்ந்துருச்சு. அப்படியே போகிற வழியில் தான் ஒரு கடை ஒன்று இருக்கும். அந்த கடை பேர்லாம் அவங்களே தெரில. இங்கே வந்து ஒரு 4 பழம் 5 பழம் 50 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பே 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க நம்ம அண்ணன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பழம் 50 ரூபாய்க்கு தராங்க. என்ன அது பச்சை வாழைப்பழம், இது செவ்வாழை, அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாழையும் சாப்பிடுங்க. அதில் நல்ல ப்ரோட்டீன் கீட்டீன்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ரூம் சைடு கிளம்பியாச்சு. ஒரு 7:30 7:45 போல் வருவேன். 8:45 9 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான். இங்கே ஜிம்முக்கு வரதுக்கு மெயின் ரீசனில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்க கண்டனம் கிடைக்காது. நம்ம ரூம்லேயே இருந்தோம்னா ஒன்றும் பெருசாக வீடியோ எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஜிம்முக்கு வர்ற வழியில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி ஒன்று தான் இந்த அம்மா உணவகம். தூத்துக்குடியில் அம்மா உணவகம் இருக்குங்கிறத நான் ரொம்ப நாள் கழிச்சு தாங்க நோட் பண்ணேன். இங்கே ஆனால் சாப்பிட போகலான்னு தான் நினச்சேன். அதுக்கான வாய்ப்பு அமையலை. ஏன்னா நம்ம இடத்துலேயே கொஞ்சம் சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஒரு நாள் அந்த மெமரிஸ்க்காகவே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அது கடைசியில் நடக்காமலே போயிடுச்சு. அது ஏங்கிறதையும் கடைசியில் சொல்கிறேன். அப்படியே போகிற வழியில் ஒரு செம்பு கூழ் குடித்தேன். இது வந்து டெய்லி குடிப்பேன்னு சொல்ல முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் குடிப்பேன். இன்றைக்கி வீடியோக்காக குடிக்கிறேன். ஏற்கனவே ஒரு டைம் குடிச்சிருக்கேன் அந்த அக்கா கடையில். சின்ன சம்பா தான் இருக்கும். ஒரு செம்பு வந்து 20 ரூபா. இருந்தாலும் பரவாயில்ல வந்து வாங்கி குடிங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் டீயே 10 ரூபா 15 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி இருந்தால் அந்த டீயில் பெருசாக சத்து கிடையாது. கூழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அப்புறம் வீடியோ இருக்குல்ல, அந்த அக்கா அவங்களோட வாழ்க்கையை சொன்னாங்க. ஒரு மாதிரி சோகமான கதை தாங்க. அவங்களுக்கு கணவனும் இல்லையா, ஒரே ஒரு பையன் இருந்தாலும் அவங்களும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம். முடிஞ்சளவுக்கு ஹெல்மெட்லாம் போட்டு சேஃபாக வண்டி ஓட்டுவோம். ஏன்னா நமக்கு பெருசாக இருக்காது. வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். முடிஞ்சளவுக்கு சேஃபாக போவோம். ஜிம்முக்கெல்லாம் போய் அசால்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். மேலே ரூமுக்கு ஏற முடியல. எங்கள் ரூம் வந்து மாடியில் இருக்குது. 2 மாடி ஏறி இறங்கணும். அதிலே பாதி டயர்ட் ஆயிடுறோம். என்ன பண்ணுறது? இதில் வேறு ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு வெளியே வேறு சொல்லிக்கிறோம். அப்படியே ரூமுக்கு வந்தோன்னா நம்ம ரூமில் கொசுத்தல் அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கொசு வலை வாங்கி கட்டிக்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை, போர்வையை போத்திட்டு போதோன்னா அசால்ட்டாக தூக்கம் வந்துடும். அப்படியே நம்மளும் கொஞ்ச நேரம் படுத்துருவோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு குளிச்சுட்டு கீழே போய் இட்லி ஏதாவது சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திரும்ப அப்புறம் நைட்டு 10 மணிக்கு இதெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். இடையில ஒரு 2 மணி நேரம் பிரேக்கு. அதில் ரூமில் வந்து தூங்கிடுவேன். இப்போ ஏன் இந்த வீடியோ இப்படி பாதியிலே ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறேன், இப்போ நான் என் பேக்ரவுண்டில் இருக்க இருந்தோன்னா என் சொந்த ஊர் தான், அதான் சொல்லியிருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கையிலே வந்து ஊருக்கு கிளம்பி வர சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதாவது தூத்துக்குடியை விட்டே வர்ற மாதிரி, இனிமேல் அங்கே போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சில காரணங்கள்னால அங்கேருந்து வந்துட்டேன். அது ஏன் என்னங்கிறத அடுத்த காணொளியில் போடுறேன். இங்கேருந்து ஊருக்கு போகிறத வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். நேரம் இருந்தால் பாரு, இல்லை வாழ்க்கையை பாரு. வரட்டா நண்பா வீடியோ முடிஞ்சுச்சு. மொத்தம் இப்படி தான் என்னுடைய தூத்துக்குடி வாழ்க்கை 3 மாதம் போயிட்டு இருந்துச்சு. இனிமேட்டுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து சொந்த ஊரில் இருந்து போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்து எங்கே வேலைக்கு போகிறேன்னா அந்த மாதிரி போய்ட்டுறேன். ஏன்னா வாழ்க்கையே ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அதில் வந்து ஒரு இடத்துல நம்ம இத்தனை வருஷம் கண்டிப்பாக நிரந்தரமாக இருப்போம் அப்படின்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால் வாழ்க்கை போகிற போக்குலேயே போவோம். வரட்டா நண்பா வீடியோ முடிஞ்சுச்சு.